செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. வென்டிலேட்டரில் இருக்கான் பையன். 2 days இருந்தான் பையன். சம்மந்தமே இல்லாத ஆர்த்தோபெடிக் டீம் வந்து பையனை தூக்கி உட்கார வச்சு வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. நான் வெளியில் உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு உள் மனசு என்னை என் பையன் பக்கத்தில் ஓட சொல்லி என்னை விரட்டுச்சு. நான் ஓடினேன். பார்த்தா ஒரு 12-13 டாக்டர்ஸ் பெட்டில் பையன் இருக்கா. மூச்சு விட முடியல. அப்படி இழுக்குது அவனுக்கு. நெஞ்சல் தடவிட்டு நிற்கிறாங்க. யாரும்மா? நான் அம்மா சார். சார் பக்கத்தில் நில்லுங்க. நான் சொன்னேன், சார் மயக்க மருந்து இப்போ தான் கொடுத்தாங்க. நீங்கள் உடனே அவனை வென்டிலேட்டர் எடுத்துட்டீங்க. அவன் ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னேன். மருந்து கொடுத்தீங்களா? யார் கொடுத்ததுன்னு பொழுது அப்போ தான் ஓடி வராரு அந்த மருந்து கொடுத்த டாக்டர். என்னப்பா கொடுத்தியான்றாரு. ஆமாம் சார். ஏன் எழுதலை நோட்டில்? இல்லை சார் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? சரி ஓகே மறந்துட்டு சரி விடு. எடுத்தாச்சு. கிட்டவே இருந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அத்தனை பேரும் இங்கே நின்று பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஓகே எடுத்துட்டாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் இருக்கேன். சுடு தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. வாயெல்லாம் துடைக்க சொல்கிறாங்க. நான் பக்கத்தில் இருக்கேன். அவனால் சுத்தமாக மூச்சு விட முடியல. 60 கீழே இறங்கிடுச்சு பல்ஸு. மூச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். கை மட்டும் அம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றிடுன்னு கடக்கண்ணில் தண்ணி வலியுது. நான் துடிச்சு பிடிச்சி என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி வந்து கதறி வந்து கேட்குறேன். என்னை தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டாங்க. இந்த வெளியே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து ரொம்ப கிரிட்டிக்கல்னாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து முயற்சி பண்ணுறோன்னாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து சாரின்னாங்க. என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. சொன்னோட் என்னால் முடியல. ஓகே கடைசியில் பிள்ளைய காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. சாரின்ட்டாங்க. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கதறி ஓடி என்ன பண்ணுறதில்ல. அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன். என்னாச்சு என்னால் பார்க்க முடியல அவனை. கடைசியாக அந்த கையை நின்று அம்மா அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் என் மனசில் நின்றுச்சு. கோர்ட்டுக்கு போனேன். ஹைகோர்ட் போனேன். கேஸ் ஃபைல் பண்ணேன். கேஸ் நடத்தி விசாரணை பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போய் என்ன பதில் வந்துச்சு? 3 கட்டமாக விசாரணை நடத்தி அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல சம்மந்தப்பட்ட மருத்துவர் இல்லாமல் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா? இன்னும் இல்லை. அதுக்கு ஒரு கோர்ட் பீரியடு 6 months 1 year கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போன இயர் ஜனவரி வந்துச்சு ரிப்போர்ட்டு. ஸோ இந்த இயர் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் தான் நீங்கள் தற்கொலை முயற்சி எடுத்தீங்களா? இதுக்கு நடுவில் அன்னைக்கேவும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணினேன். மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு இறந்துட்டாரு. நம்மளும் செத்துடணும், இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல்லே என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக ரோட்டில் வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கும் விழுந்துடலாம் அப்படின்னு போய் விழுந்துட்டேன். அப்புறம் வந்து தூக்கிட்டாங்க. இன்னொரு பையன் இருக்கான். நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்புமா? உங்கள் வாழ்க்கையில் எந்த பாயிண்ட் உங்களை சூசைட் நோக்கி நகர்த்துச்சு? அதாவது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டட். அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி நான் ஒரு 5th படிக்கும் போதே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த குடிப்பழக்கத்தால் இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாக வந்து என்னை வளர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு நான் என்னன்னு சொல்லுவேன்னா, என்னை 16 years ஓல்டில் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இப்போ வந்து எனக்கு 23 years ஆகுது. என் கையில் வந்து 2 பேபிஸ் இருக்குது எனக்கு. என் ஹஸ்பண்டும் வந்து எப்படின்னா ஒரு ஹெவி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹெவியாக கொடுமை பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ என் கையில் வந்து 2 குழந்தை இருக்குது. அவங்க இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணம் நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அவங்க வேலைக்கு போனதே கிடையாது. நானும் வேலைக்கு போகல, அவங்களும் வேலைக்கு போகல. என் 2 பேபிஸும் வந்து ஒரு பாலுக்கு கூட அவங்களுக்கு பால் கொடுக்க கூட என்னால் வாங்கி காசு இருக்காது. அப்போ ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே போயிட்டேன் சார். இன்ன வரைக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே இது தெரியாது. ஒரு கோயிலில் போய் என்னோடய குழந்தைய 2 வயசு ஆகுது, அவளை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவள் ரொம்ப கத்தி 1 மணி நேரம் அவளுக்கு மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. போய் அந்த கோயிலை சுற்றி எல்லாத்துலேயும் ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி கையேந்தி ஒரு கடையில் போய் கிட்ட 25 ரூபா பாலுன்னு சொன்னாங்க. அந்த 25 ரூபாய் அன்றைக்கி தான் சார் அந்த பணத்தோட அருமையை எனக்கு புரிஞ்சுது. அந்த காசை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு நான் பால் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு தற்கொலை நோக்கி தள்ளிச்சாமா? ஆமாம். அந்த குழந்தை பாலுக்குன்னு ஏங்கி அழுகும் போது அதுக்கு ஒரு 2 நாள்லேயே நான் இது தூக்கு போட்டுட்டு குழந்தை என் காலடியில் இருக்கும்போது அவங்க கத்துனாங்க, மறுபடியும் பாலுக்காக கத்துனாங்க. எங்கள் பக்கத்தில் கீழே அந்த சொந்தக்கார அண்ணன் வந்து அடித்து உடச்சிட்டு நான் தொங்கிட்டேன். வந்து காப்பாற்றிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே குழந்தைய பார்த்துக்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும்,
அப்போ வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சொல்லுவேன், அதெல்லாம் பெருசு பண்ணாத, நீ வேலைக்கு போ, வேலைக்கு போனால் தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். 300 ரூபாய் எனக்கு சம்பளம். அந்த 300 ரூபாய்க்காக என்னை அப்படி வேலைக்கு அனுப்பிச்சாங்க. 5 வயசுல ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஜோலார்பேட்டைன்னு ஒரு ஊரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு, அங்கே சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, நீ அங்கே போயிடு எந்த அப்படின்னு. வயசுல? அங்கே ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்லேயே என்னை அங்கே அமுச்சிட்டாங்க. அப்போ 5.5 வயசு. ஆமாம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். துணி நிறைய கொடுப்பாங்க, துவைக்கணும். அழுக்கு சரியாக போகலைனாலும் போட்டு அடிப்பாங்க. ஒரு வாட்டி அந்த ஊரில் திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழா டைமில் வந்து இந்த வான வேடிக்கைலாம் பண்ணும்போது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் போய் தீபார்த்தனை காமிச்சிட்டு வந்துடுறோம், நீ இந்த சாதம் வடின்னுவாங்க. என்ன, நான் குள்ளமாக இருப்பேன், சாதம் வெடிக்கிற அடுப்பு, கேஸ் அடுப்பு பெருசாக ஹைட்டாக இருக்கும், எனக்கு எட்டாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணேன். இந்த வான வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த சாதம் வெந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை போய் வான வேடிக்கை போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் வந்து வெந்து கருகி போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு வெளியே. நான் பின்பக்கமாக போய் பார்த்துட்டு இருந்ததை நானுமே இதை கவனிக்கலை. அப்புறம் என்னமோ வாசனை வருதுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை பின்பக்கமாக வந்து அடித்தாங்க. உன்னை நான் என்ன வேலை சொன்னால் நீ என்ன செய்கிற அப்படின்னு. 6 வயசு குழந்தையெல்லாம் வேலைக்கு எடுக்கிறவங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். எப்படி 6 வயசில் இருக்கவங்களாம் ஒருத்தர் வேலைக்கு, அதுவும் இந்த மாதிரி சோறு வெடிக்கிறது, பாத்திரம் கழுவு, இதுக்கெல்லாம் 6 வயசு குழந்தைய வேலைக்கு எடுக்கிறவங்களுடைய மனநிலையும் எனக்கு புரியல. அவங்க முகத்தையும் பார்க்கணும். ஓகே, இப்போ நீ வளர்ந்த சூழல் எப்படி? இப்போ இவங்க சூழல் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக மோசமாக பேசுகிறது, அப்யூசிவாக பேசுகிறதாக அவங்க சூழல் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் உங்களை அசால்ட்டாக ஒரு 5 வயசு 6 வயசு நீங்களே குழந்தைன்னு யோசிக்காமல் உங்களை குழந்தைய பார்க்க இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வளர்ந்த சூழல் எப்படி ஆக்சுவலாக? அதுதான், அம்மா அப்பா சரியில்லைன்னா இதுதான் அவங்க குழந்தைங்களுக்கு நடத்துறது எப்படி? அவங்க இப்படி தான் நடத்துவாங்களா? எப்படி நடத்துனாங்க? அதான் அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய நோக்கம் பணம் மட்டும்தான். பசங்க எப்படி போனாலும் அதை பற்றி கவலை அவங்க இல்லை. எப்படி நடத்துவாங்க கேட்குறேன். இப்போ பண ஆசை பிடிச்சிருக்குங்கிறது ஒரு 5 வயசு குழந்தைய வெளியே அனுப்பும் போதே புரியுது, வேலைக்கு அனுப்பும் போதே புரியுது பணம் ஆசை பிடிச்சிருக்குது. எப்படி நடத்துவாங்க கேட்குறேன். இப்போ இவங்க வீட்டில் மோசமாக சோஷியலாக பயன்படுத்த முடியாத வார்த்தையெல்லாம் பேசி திட்டுறதை பார்த்துருக்கோம். அது மாதிரியான சூழலா? உங்களுக்கான சூழல் எப்படி இருந்து, வளர்ந்த சூழல் எப்படின்னு கேட்குறேன். நம்ம வந்து அம்மா சொல்கிற பேச்சு கேட்கலன்னா ரோட்டில் நின்று கத்துவாங்க. அசிங்கமாக ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க. அந்த அசிங்கமான வார்த்தை வாங்கிடக்கூடாதுன்னே பயந்துக்கிட்டு நான் திட்டுறதா இருந்தாலும் சரி, அடிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னை வந்து வீட்டு உள்ளெல்லாம் அடிக்க மாட்டாங்க, தெருவில் தான் அடிப்பாங்களே. ஏன்னா எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு அசிங்கமாகணுன்றதுக்காகவே அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சிருவேன். அது அப்பா என்ன பண்ணுவார்? அப்பா இல்லை. அதான் இந்த மாதிரி எங்கள் அம்மா பணம் பண்ணணும்னு டெய்லி டார்ச்சர் பண்ணதுனால விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இவங்க பண்ணதில் உச்சபட்ச டார்ச்சரா, இல்லை இதையும் கடந்து பண்ணியிருக்காங்களா? அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் எப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு சைக்கோ ஒருத்தன் இருப்பான். அவன் மாடி மேலே இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் அம்மா, நீ மேலே எல்லாம் தனியாக போவாதம்மா, அவன் ஒரு மாதிரியான ஆள் அப்படி. எனக்கு வீட்டில் யாருன்னா ஆள் இல்லாத போதே அந்த சின்ன வயசுலேயே என்னை பின்னாடி வந்து கட்டி பிடிப்பான். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகிடும், பயமாக ஆகிடும் எனக்கு.